வணக்கம் நேயர்களே. மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை 8 மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு நண்பர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். நம்ம தேசம் மேல்நாடு மாதிரி ஆகணும், அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டார். நம்ம தேசம் மாதிரி ஆகிறது தான் முக்கியம். நம்ம நாடு மேல்நாடு மாதிரி ஆகிறதுல நமக்கு என்ன பெருமை? இன்னொருத்தரை பார்த்துட்டு நாமளும் அவர் மாதிரி ஆகணும்னு செய்யப்படுற முயற்சியில் நம்மளை நாம் இழந்துருவோம். அதனால் அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்தவங்கள பார்த்துட்டு அவங்க மாதிரியே ஆயிட்டோம்னா நம்மளை நாம் தொலைச்சிட்டு நாம் எங்கே இருக்கோங்கிறதே நமக்கு தெரியாது, தேடிட்டு நிற்போம். இது ஒரு விபரீதமான நிலைமை. இப்படி ஆகிடக்கூடாது. ஒரு தடவை மகாத்மா காந்தி காசிக்கு போயிருந்தாராம். அங்கே மதன் மோகன் மாளவியாவை சந்திச்சிருக்கார். இங்கிலாந்து ராணிக்கிட்டேருந்து எனக்கு அழைப்பு வந்திருக்குது, வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்க சொல்லி அவங்க கூப்பிட்ருக்குறாங்க. ஆனால் அதில் கலந்துக்கிறதுக்கு சில நிபந்தனைகள் விதிச்சிருக்கிறாங்க. அது என்ன நிபந்தனைகள்னால், ராணியை பார்க்க வர்றவங்க பேண்ட்டு, கோட்டு, சூட்டு, டை, தொப்பி எல்லாம் போட்டுக்கிட்டு தான் வரணுமா, ஆங்கிலத்தில் தான் பேசணுமா, இதுதான் நிபந்தனை அப்படின்னார். அது மட்டும் இல்லை, இந்த நிபந்தனையை நான் ஏற்க முடியாது, அதனால் இங்கிலாந்து ராணியின் அழைப்பை நிராகரிக்கிறது அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னாராம் காந்திஜி. இதை கேட்டதும் மாளவியா என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கும் கூட அப்படி ஒரு அழைப்பு வந்திருக்குது இங்கிலாந்து ராணிக்கிட்டேருந்து, நான் அதில் கலந்துக்கிறதா சொல்லி பதில் எழுதியிருக்கிறேன் அப்படின்னாராம். மதன் மோகன் மாளவியா இப்படி சொன்னதை கேட்டதும் காந்திஜிக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா அவர் இவரை விட தீவிரமாக சுதேசி சிந்தனை உள்ளவர். காசியில் விஸ்வவித்யாலயாவை உருவாக்கி நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம் அதையெல்லாம் போதிச்சுக்கிட்டு இருக்கிறவர். அப்படிப்பட்டவர் எப்படி அந்த அழைப்பை ஏற்றுக்கிட்டார்? இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்பவே மாளவியா தான் அனுப்பியிருக்கிற பதில் கடிதத்தோட நகலை கொடுத்தாராம், படித்து பாருங்க அப்படின்னு சொல்லி. அதை வாங்கி படிச்சிருக்கிறார் காந்திஜி. அதில் என்ன எழுதியிருந்தது தெரியுமா? நான் இந்த அழைப்பை ஏற்றுக்கிட்டு வட்டமேஜை மாநாட்டில் கலந்துக்கிறேன். ஆனால் நான் இந்திய நாட்டில் பிறந்து வளர்ந்ததுனால எனக்கு பழக்கமான உடை அணிஞ்சு தான் வருவேன். ஏன்னா நான் இந்த நாட்டின் பிரதிநிதியாக தான் அந்த மாநாட்டில் கலந்துக்கிறேன். அதனால் என்னுடைய நாட்டு உடையில் தான் நான் வர வேண்டியிருக்குது. ராணியார் பல மொழிபெயர்ப்பாளர்களை அமர்த்திக்கிறதுக்கும் வசதி படைத்தவர். அதனால் நான் என்னுடைய நாட்டு மக்கள் சார்பாக நான் பேசுகிற மொழியை மொழிபெயர்க்கிறதுக்கு நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணிக்கணும். அதனால் ராணியாரின் மாளிகையில் என்னுடைய சௌகரியத்துக்கு வேண்டிய வசதிகளை செய்கிறது ரொம்ப சுலபம்னு நினைக்கிறேன். நான் தினமும் கங்கை நீரில் தான் குளிக்கிறேன், கங்கை நீரை தான் குடிக்கிறேன். அதனால் ராணியாரின் விருந்தினராக இருக்கிற வரைக்கும் எனக்கு இந்த வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுக்கணும் அப்படின்னு எழுதியிருந்தாராம் அந்த கடிதத்தில். வட்டமேஜை மாநாடு நடந்தது. அதில் காந்திஜியும் மாளவியாவும் சுதேசி உடையிலேயே கலந்துக்கிட்டாங்களாம். அது மட்டும் இல்லை, அந்த 7 நாளும் அவங்க விரும்பினபடியே இந்தியாவிலேருந்து கங்கை நீரை எடுத்துக்கிட்டு போய் கொடுக்கறதுக்கும் ஏற்பாடு பண்ணாங்களாம். பாருங்கள், சுதேசி கொள்கையில் அவ்வளோ உறுதியாக இருந்திருக்கிறாங்க. மகாத்மா காந்தி ஒரு தடவை பெங்களூர் வந்தப்போ விஸ்வேஸ்வரையாவை சந்திச்சிருக்கிறார். சர் விஸ்வேஸ்வரையா, அதாவது இந்த இயந்திரமயமாக்கும் கொள்கையை தீவிரமாக ஆதரித்தவர் இவர். இயந்திரமயமாக்கு அல்லது அழிந்து போ அப்படிங்கிறது தான் அவருடைய கோஷம். விஸ்வேஸ்வரையாவே காந்திஜிக்கிட்ட யோசனை கேட்டாராம் அவரே இந்த கோஷத்தை பற்றி. அதாவது இயந்திரமயமாக்கு அல்லது அழிந்து போ, இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கேட்டிருக்கார். காந்திஜி அதை பாராட்டினாராம். இருந்தாலும் அதில் ஒரு சின்ன திருத்தம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னாராம். என்ன செய்யணும்னு கேட்டிருக்கார் அவர். இயந்திரமயமாக்கு அல்லது அழிந்து போ அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இயந்திரமயமாக்கி அழிந்து போ அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படின்னாராம் இவர். ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள். நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.